ஜெபம் செய்து ஆரம்பிப்போம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இது நாள் ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் எல்லோரையும் கூடி வர செய்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, கேட்குற நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒரு எதிர்பார்ப்போட ஆவலாக உங்களுடைய பிரசன்னத்தில் வார்த்தையை கேட்கக்கூடி இருக்காங்கப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேர் உங்களுடைய இன்றைக்கு அவங்களுடைய மனதை திறந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நீர் என்ற உங்களுடைய ஜனங்களுக்கு பேச விரும்புகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பேச விரும்புகிறோம் அதை பேசும்படி நான் செய்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நேரத்தை முழுமையை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, வாழ்க்கையில் ஆண்டவரே, நீ எப்படிப்பட்டவர், நீ என்னெல்லாம் செய்ய விரும்புகிறீர் என்பதை முழுமையாய் அவர்கள் பார்க்கும்படி நீங்கள் உதவி செய்ய மாட்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் விரிவாய் ஆண்டவரே ஒவ்வொரு கூட இடைப்படுங்க. இந்த நேரத்தை ஆசீர்வதி நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோ. இயேசு நாம ஜெபிக்கிறோம் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். வெல்கம் டு டெய்லி வித் ஜீசஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் ரஞ்சித் கெல்லர் பிரைஸ். பாருங்க, இன்றைக்கி ஒரு கம்ப்ளீட் நியூ சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் குறித்து அதில் சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாடில் எங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டுக்கிறது. பழைய ஏற்பாடு நீங்கள் எங்கே திறந்தாலும் இயேசு கிறிஸ்துவை அது ஒரு சிம்பிளாக பழைய ஏற்பாடில் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறது என்பதை நம்ம விரிவாக ஒவ்வொரு நாளாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். 4 அதிகாரத்தை பழைய ஏற்பாடில் எடுத்து பார்த்து வரோம். இன்னும் மீதி இருக்கிற அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரமும் போய் ஒவ்வொரு புத்தகமாக போய் அது எந்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொல்லப்படுகிறது என்பதை பார்த்து கொண்டு வரோம். அதை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதுவும் மிக முக்கியமான ஒரு சீரியஸாக நான் இதை பார்க்குற போகிறேன். ஏனென்றால் இன்றைக்கி இருக்கிற இந்த நவீன உலகம் டெக்னாலஜிலாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது பாருங்க. ஆனால் இந்த உலகத்தில் இந்த நேரத்தில் 2024 இயேசு கிறிஸ்து எவ்வளவு தேவை என்பதை குறித்து பார்க்க போகிறோம். Why Jesus Christ is needed for the world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் தேவை என்பதுதான் தலைப்பு. இது ஒரு முக்கியமான பகுதியாக நான் பார்க்கிறேன். காரணம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து பாருங்க, இன்றைக்கி ஒரு 2024 வாழ்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியங்கள், இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு இன்றும் பல காரியத்தை அதிலிருந்து எடுத்து பேசப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தேவன் இந்த உலகத்துக்கு நம்முடைய பாவனுக்காக அவர் பலியானார். சில நேரங்களில் பாருங்கள், இயேசுவை அறியாத ஜனங்கள் இதை நம்புறதில்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிகிற வண்ணமாக இல்லை. ஸோ அதை விவரித்து நான் இன்று பேச விரும்புகிறேன். காரணம், பேச பல காரியங்கள் இருக்கிறது, ஆனால் இது மிக முக்கியம் என்பதை நான் இந்த காரியத்தை நான் பார்க்கிறேன். அதிகமாக இதை பேசும்படி கர்த்தர் எனக்கு ஒரு பேச சொல்லி உதவுனா இருப்பார். இதை பேச சொல்லி அதிகமாக என்னை உணர்த்தினால இதை நான் பகிர்ந்து கொள்ள உறவுறாரு. பாருங்கள், இது மிக முக்கியம். 2024 பாருங்கள், நிறைய காரியங்கள், நிறைய மாற்றங்கள், நிறைய புதிய டெக்னாலஜி, பல எஜுகேஷன்ஸ், பல பரிமாற்றம், நிறைய ஒரு நியூ லெவல்ஸில் நம்ம இருக்கும் பாருங்கள். அன்றைக்கி இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் இப்போ இல்லை பாருங்கள். அந்த ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் கேட்டிங்களா, கம்ப்ளீட்டாக ஒரு டெக்னாலஜிலும் சரி எல்லா விதத்துலையுமே அந்த உலகம் பாருங்கள் அவ்வளோ வேகமாக சுழந்து கொண்டு வரும். ஸோ இந்த உலகத்தில், இப்போது நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் ஏன் இயேசு தேவை? கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏன் இயேசு வேண்டும்? உங்களுக்கும் எனக்கும் ஏன் இயேசு இந்த ஆண்டில் வேணும்? ஏன் இந்த உலகத்தில் வேணும்? பாருங்க, இயேசு அறியாத ஜனங்கள் இயேசு குறித்து யார் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு மதத்தின் ஒரு கடவுள் என்று சொல்கிறவங்க. சில பேர் அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் கடவுளாக சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் மிகவும் நல்லவருங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு ஆசிரியர், பலவிதமான காரியத்தை இயேசு கடவுள்னு சொல்கிற மறுக்கிறவங்க, அவர் ஒரு மனிதர், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு நல்ல சமூக ஆழ்வரர், சொசைட்டி மேன், நல்லா பேசுவார், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இயேசு குறித்து சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கடவுளாகவே இருக்கட்டும், ஏன் நீங்கள் அந்த கடவுளை என்கிட்ட சொல்கிறீங்க? ஏன் இந்த ஆண்டும் இவ்வளோ வசதி இந்த உலகம் இவ்வளோ தூரம் வந்துடுச்சு,
இன்னும் ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை தேவைன்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? ஏன் மக்களுடைய கலாச்சாரத்தையும் அவங்களுடைய நம்பிக்கையும் நீங்கள் மாற்ற முயல்றீங்க? ஏன் இயேசு கிறிஸ்து குறித்து எங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு அதிகமாக வரீங்க, முன்னுறீங்க? என்ன காரணம்? வாட் இஸ் த நெசசரி? என்ன ரீசன் என்பதெல்லாம் பல கேள்விகள் நமக்கு எதிராக எழுப்பப்படுகிறது. பல கேள்விகளுக்கு இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். மிக முக்கியமான கேள்விக்கும் பதில் கொடுக்க போகிறோம். ஆனால் இயேசு அறியாத ஜனங்களுக்கு ஏன் இயேசு வேண்டும்? வெறும் அறியாத ஜனங்களுக்கு மட்டும்னா அறிந்த விசுவாசிகளுக்கும் இயேசு தேவைப்படுகிறார். ஸோ இதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி விரிவாய் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த உலகம் முன்பதை விட எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதோ அதே மாதிரி பாருங்கள், இந்த உலகம் முழுவதும் பாவத்தில் இன்னும் அதிகமாய் ஊறி தான் இருக்குது. அதிகமான பொறாமைகள், கோவம், வெறுப்பு, பண ஆசை, வஞ்சகம், பொறாமை, எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை போட்டி வாட்டி வதைச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் இருந்த மாதிரி இல்லை. எந்த ஒரு 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 பீஸ்ஃபுல் லைஃப் இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியல. பாருங்க, ஒருத்தர் சொன்னார் பாருங்க, டிராஃபிக்கில் அவர் போயிட்டு இருக்காரு. போகும்போது ஒரு கொஞ்சம் இப்படி கிராஸ் ஆகிறதுக்கு சிக்னல் போட்டார். டக்குன்னு திருப்ப முடியல. திருப்ப முடியாதனால பிரேக் போட்டு அங்கேயே வண்டி ஆஃப் ஆகிடுச்சு பாருங்க சிக்னலில். ஸோ அதை ஆன் பண்ண முடியல. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. கொஞ்சம் எப்படி ஆன் ஆகிட்டார். ஆனால் அந்த ஆன் ஆகிறதுக்கு வரைக்கும் பின்னாடி பாருங்கள் அந்த அளவுக்கு ஆரன் ஆச்சு அவர் இது பண்ணார். அப்புறம் அதை ஆன் பண்ணி போனது பொறுத்து கூட அதுக்கு பின்னாடி வந்த சில பேர் அவர் அதிகமாக திட்டினார். ஒரு 2 நிமிஷம் அந்த டிராஃபிக்கில் அப்படி ஆகிறது கூட அந்த கோவம் போகிறேன். எந்த அளவுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு அது வருத்துப்பார். இன்னொருத்த மீது வெறுப்பை காட்டணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. பல காரியங்கள் உலகத்தில் மோசமாக நடக்குது. ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு தேவையானது ஒன்று தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவை. ஆனால் முதலாவது இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்விக்கு நாம் பதில் சொல்ல முயணும். மிகவும் முக்கியமான இந்த உலகத்தில் அதிகமாய் தேவைப்படுகின்ற முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, யார் இந்த இயேசு கிறிஸ்து? ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்? யார் இந்த நபர்? முன்பு சொன்னது மாதிரி அவர் ஒரு தீர்க்கதரிசியா, இல்லை ஒரு நல்ல மனிதரா, இல்லை அந்த நாட்களில் வாழ்ந்த சமுதாயத்தை மாற்ற ஒரு புரட்சி மாதிரி ஏதாவது பண்ணாரா, இல்லை அன்றைக்கி இருந்த ரோமருடைய ஆட்சியை மாற்றி அமைக்க அவர் வந்தாரா, அப்படி ஒரு ஹீரோவாக அவர் எதாவது தோற்றம் அளித்தாரா, இல்லைனா அது ஒரு கட்டுக்கதையா என்பது பல விவாதங்களை, ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம இந்த உலகத்தை முன்வைக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து யார்? ஓ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் என்பதற்கான பதிலை நாம் விரிவாக பார்க்கலாம். முதலாவது இந்த பேருடைய அர்த்தத்தை நான் விவரிக்கிறேன். ஆல்ரெடி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து. இயேசுன்னு சொல்லும் பொழுது இந்த எபிரேய வார்த்தையிலும் இந்த அரபிக்கிலும் போகிறேன், யாவேல் என்ற பதத்தை குறிக்கிறது. யாவேல் என்று சொல்லும் பொழுது த லார்ட், கேப்ஸ் LORD, கேட்டிங்களா? லார்ட் அப்படின்னு அர்த்தம். ஐஎம் அப்படின்ற வார்த்தை வார்த்தை இல்லையா, அது தான் எடுக்கப்பட்டது. அப்போது அவர் தான் கடவுள். அதே மாதிரி கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறான்? மேசையா. மேசை என்ற பதத்தை இது குறிக்குது. அப்போது இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது வேதம் எதை வலியுறுத்துது என்பதை பார்க்க. யோவான் 10:30 பாருங்க, மிக முக்கியமான காரியத்தை இங்கே பார்க்க முடியும். யோவான்ல மிக முக்கியமான காரியங்கள்லாம் இயேசு யார் என்பதை பார்க்க முடியும். இந்த யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். I and my Father are same, are one. அப்போ இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லும் பொழுது இந்த முதலாவது குறிக்கிற காரியம்னா காட் இன் ஹியூமன் ஃபார்ம். கடவுள் மனித தோற்றத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார். இது மிக முக்கியம். சில பேர் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பாருங்க, இன்னும் சில யூதர்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்க மறுக்கிறாங்க. எப்படி ஒரு கடவுள் மனித தோற்றத்துக்கு வரணும்? அதை குறித்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து கடவுளாக இந்த உலகத்துக்கு வரார். ஆனால் மனித தோற்றத்தில் அவர் நமக்கு காட்சியளிக்கிறார். He is fully man and also fully God. முழு மனிதராகவும் இருக்கிறாரு, முழு தெய்வீகத்தன்மையாகவும் இருக்கிறார். எப்படி
ஒரு நபர் 2 பதத்தில் இருக்க முடியும். எப்படி 2 ஒரு 2 எப்படி சொல்கிறதுங்க, 2 பதத்தில் எப்படி இருக்க முடியும்? அவர் எப்படி முழு மனிதனாகவும் இருக்க முடியும், எப்படி முழு கடவுளாகவும் இருக்க முடியும்? திருப்பவும் வேதம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10. ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. என்ன சொல்லப்படுது கொலோசியரில் 2:9? தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக, அதாவது சரீரமாக யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்குது. அப்போ தேவனுடைய முழுமையும் பிதாவுடைய முழுமையும் கிறிஸ்துவுக்குள்ள வாழுது. The God complete, God fullness is bounded in Jesus Christ. அப்போ அவருடைய முழுமையும் தேவத்துவத்தின் முழுமையும் யார்கிட்ட இருக்குங்க? இயேசு கிறிஸ்துவ இடத்துல இருக்கு. அப்போ தேவத்துடைய முழு தன்மை இயேசு கிறிஸ்துனா சகல அதிகாரத்துக்கும் அவர் தலைவராக இருக்கிறார். 10ஆம் வசனம் அதை சொல்லுது பாருங்க. மேலும் சகல துரைத்தரங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாகினீர்கள். என்ன சொல்லுறீங்க? துரைத்தனருக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற. அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, சரீர பிரகாரமாக மனித தோட்டத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால தான் சொல்கிறேன், அவர் முழு மனிதராகவும் இருக்கிறார், முழு தெய்வீகமான கடவுளாகவும் அவர் இருக்கிறார். சில பேர் அவர் கடவுள்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சில நேரங்களில் அவர் மனிதனாக இருக்கிறது எப்படின்னு யோசிப்பாங்க. சில நேரங்களில் அவர் மனிதராக அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஆனால் கடவுளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து தான் ஒரே கடவுள். கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்து தான் ஒரே கடவுள். மனித தோற்றத்தில் அவர் இந்த பூலோகத்துக்கு வருகிறார். இந்த கோட்பாடு, அதாவது ஜீசஸ் இஸ் எ காட், அதை குறித்து விரிவாக நாளைக்கு வருகிற நாட்களில் பார்க்கலாம். அது குறித்து பேச போகிறேன். இயேசு கிறிஸ்து கடவுளா என்ற கேள்விக்கு பதிலளிக்க போகிறோம். வருகிற நாட்களில் அதை பார்க்கலாம். ஆனால் ஜீசஸ் இஸ் எ காட், இயேசு கிறிஸ்து கடவுள், ஒரே கடவுள் என்று சொல்லும் பொழுது இது பாருங்க எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையான முக்கியமாக இருக்குது. ஒரு ஹோப்போட, ஒரு பிலீஃபோட பேசிக் ஃபண்டமெண்டல் திங்காக தான் இந்த காரியங்கள் இருக்கு பாரு. வாசிப்போம். திருப்புறேன் 1 யோவான், இதை நான் காட்ட விரும்புகிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2-3. தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியாமல் என்றால், எதனால் அறியலாம் என்றால், சரீரத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கின்ற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. சரீரத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எந்த ஆவியும் தேவனால் உண்டாகவில்லை. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவுடைய ஆவி அதுவே, அது இப்போது உலகத்தில் இருக்கிறது. இந்த 2 மட்டும் வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறிய முடியும்? சரீரத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிய முடியும். அப்போ தேவன் நீங்கள் எப்படி அறிஞ்சிக்கலாம்? சரீரத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியும் போனால் நீங்கள் இயேசு பிதா யார் வந்ததை அறிங்க. இந்த திருத்துவம்ன்ற கான்செப்ட் இதில் வாசிக்கும் போது வரும். ஆல்ரெடி திருத்துவத்தை குறித்து மிகவும் விரிவாக பேசியிருக்கிறேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கேட்காதவங்க கேளுங்க, அது இன்னும் ஆழமாக இருக்கும். நான் அது டைம் இல்லாத காரணத்தினால ரொம்ப ஷார்ட்டாக நான் பேச வேண்டியதாக இருக்குது. பட் திருத்துவத்தை குறித்து அது விரிவாக இன்னும் நிறைய காரியங்கள் அதில் பேசியிருக்கு. கரெக்டுங்களா? அதை நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அதில் நீங்கள் பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவியானவர் என்பதை தெளிவுபடுத்தி நம்ம பேசியிருப்போம். அதை நான் அடுத்தத்தில் பேசுகிறேன். ஆனால் சரீரத்தில் தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்போ கடவுள் எப்படி வராருங்க? ஹியூமன் ஃபார்மில் வரார். கரெக்டாக? இது முக்கியம் பாருங்கள். இதை நம்ம அவசியம். நம்ம இவரை கடவுளாக வந்த இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர், ஒரே ஆண்டவர் நம்ம அறிக்கை பண்ணும்போது தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். யோவான் 10:9 வாசிக்கிறேன். யோவான் 10:9. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு, யாருங்க சொல்ல இங்கே கோட் பண்ணுறாரு பாருங்க. ரோமர்ல பவுல் என்ன சொல்கிறாரு? கர்த்தராகிய இயேசு, அதாவது இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஒரே தேவன். பாருங்க, ஒரு வேறு ஏதோ கோட் பண்ணி வேறு ஏதோ சொல்ல வரல பாருங்க. பவுல் எழுதும்போது ஒரு வாழ்ந்த நாட்களில் ஒரு மனிதர், ஒரு நீதி உள்ளவர், இயேசு ஒரு நீதி உள்ளவர்,
அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவுள்ளவர் என்று அவருடைய பண்புகளை குறித்து பேசியிருக்கிறார். ஆனால் இங்கே ஏதும்போது போகிறேன், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு, அப்போது இயேசு கிறிஸ்துவே ஒரே ஆண்டவர், ஒரே தேவன் என்பதை இங்கே பவுல் வலியுறுத்தா பாருங்க. இதுக்கு முன்னாடி வசனம் வாசித்தோம், 2 அதிகாரம் 2-3 வசனம் வாசிக்கும் போது சரீரத்தில் வந்த இயேசு கிறிஸ்து, அப்போ கடவுள் சரீர தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் பிறக்கிறார், ரைட்டுங்களா? அப்போ அவர் முழு தெய்வீகமாகவும் செயல்படுகிறார், முழு மனிதராகவும் அவர் செயல்படுகிறார், கரெக்டுங்களா? இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போது சரீரத்தின் மூலியமாக அவர் இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்போ கடவுள் உலகத்துக்குள்ளே வராரு, சரீர தோற்றத்தை எடுக்கிறார். அது என்னன்னா இயேசு கிறிஸ்து. இப்போது இன்னொரு கேள்வி இது வரும், இப்போ இயேசு கிறிஸ்து கடவுள், அவர் முழு தெய்வீகமானவர் என்பதை அவர் செய்கிற அற்புத அடையாளங்களை பார்க்க முடியுது, அவருடைய அதிகாரத்தில் பார்க்க முடியுது. சரி, இப்போ அவர் முழு மனிதராக இருக்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ முழு மனிதராக இருந்தால் அவருக்குள்ள பாவம் இருக்கணும்ல, கரெக்டுங்களா? நல்ல கேள்வி தானே. இப்போது இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அவர் அற்புத அடையாளங்களை செய்கிறார், அதிகாரத்தன்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். ஓகே, அப்போ அவர் முழு மனிதராக இருக்கிறார் சொன்னால் அவருக்குள்ள பாவம் இருக்கும் தானே. திருப்பு 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 21 வசனம், 2 கொரிந்தியர் 5:21, நான் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாகினார். பவுல் கரெக்டாக கோட்பட்டார். அப்போது இயேசு கிறிஸ்து பாவம் அறியாத ஒருவர், பாவம்னா என்னன்னு தெரியாது, ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக ஒரு பலியாகணும், அதற்காக இயேசு கிறிஸ்து பாவமாக வந்தார் பாருங்க. இது மிக முக்கியம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்துவ எந்த பாவம் கிடையாது, இஸ் அ சிங்லெஸ் பர்சன், அவர் ஒரு பாவமற்ற ஒருவர். ஆனால் நமக்காக அவர் பாவமாக, நம்முடைய பாவங்களை அவருடைய பாவங்களாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவிடம் எந்த பாவம் இல்லை. அப்போ பாவம் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தால் அவர் கடவுளே இல்லை, ரைட்டுங்களா? இந்த வருடங்களும் இயேசு கிறிஸ்து பலருடைய இதயத்தையும் பல மனிதருடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டு வருகிறார். அப்படி பாருங்க, அப்படி அவர் பாவம் செஞ்சிருந்தானா இன்னைக்கு மனிதருடைய இதயத்தை மாற்ற முடியாது. அப்போ இதோட காரணம் என்ன? பாவம் அறியாத அவர். அப்போது எந்த பாவமும் அவனுக்குள்ள இல்லை போகிறேன். அப்போ மனித தோட்டத்துக்கெல்லாம் எப்படி பாவம் இல்லாத இருக்கும் பாருங்க. எல்லா சோதனைக்குள்ளே அவர் நம்மளைப் போல பல சோதனைக்குள்ளே வந்திருக்கிறார், பல பாடுகளை அனுபவிச்சிருக்கார், பல டெம்டேஷனுக்குள்ளே வந்திருக்கிறார். ஆனால் பாவம் அவர் செய்யவில்லை. அதனால தான் அவரை நம்ம பரிசுத்தர் என்று சொல்கிறோம். இது மிக முக்கியம். அதை நான் வாசிக்கிறேன், அடுத்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நம்மளைப் போல பலவிதமான சோதனைக்குள்ள, டெம்டேஷன், சஃபர் எல்லாத்துக்குள்ளே அவர் போயிருக்காரு. ஆனால் அவர் பாவம் செய்யலை. அவர் பாவம் செஞ்சிருந்தா அவர் கடவுளும் கிடையாது. வாசிக்கிறேன், எபேசியர் 4 அதிகாரம் 15 வசனம். எபேசியர் 4 அதிகாரம் 15 வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பிரதிபலிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போலே சோதிக்கப்படும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார் என்ன சொல்லப்படுகிறது. எபிரேயர் எழுதுற மாதிரி எப்படி எழுத்தாளர் நம்மை போல சோதிக்கப்படும், அதாவது பூமியில் வாழ்ந்தபோது, இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது நம்மை போல பலவிதமான சோதனைக்குள்ள, பலவிதமான வேதனைகளும் பாவத்துக்குள்ள அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. அதான் சொல்லுது, பாவம் இல்லாதவராய் பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் வராரு, மனித சரீரத்தை எடுத்துக்கிட்டு வராரு. ஆனால் நம்மளை மாதிரி சோதிக்கப்படுறாரு. தான் சொல்லப்படுது, நம்மை போல சோதிக்கப்பட்டும் நம்மளை மாதிரி பல டெம்டேஷனுக்குள்ளே போகியும் அவர் பாவம் செய்யலை. பாருங்க, இது சில நேரங்களில் நீங்கள் இதை நீங்கள் ரோல் மாடலாகவே கிரைஸ்ட் நீங்கள் எடுத்துட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எப்படி அவரால் செய்ய போகும்? முழு மனிதராகவும் இருக்கிறார், முழு தெய்வீகமாக இருக்கிறார். முழு தெய்வீகமாக இருக்கும்போது என்னெல்லாம் செய்யணும் அதை செய்கிறார். முழு மனிதனாக இருக்கும்போது எப்படி ஒரு மனிதன் பரிசுத்தத்தில் வாழ முடியும் என்பதையும் நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போதிக்கிறார். பாருங்க, இந்த பாவத்தை என்னால் விட முடியல, இந்த பழக்கத்தை என்னால் விட முடியல, இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, நம்ம பல கேள்விகள் வைக்கிறோம், அதை அடிக்டட் ஆகிட்டோம், அதுக்கு ஒரு ரீசன் தேடிட்டு இருக்கோம். ஆனால் பாருங்க, எந்த ரீசனும் தேவைப்படல. அவர் சோதிக்கப்பட்டாலும் அவர் பாவம் செய்யலை. ஏனென்றால் அந்த தன்மை பாருங்க,
எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் என்பதை வெறுமையாக காட்டும்படியே இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் முழு மனிதனாக செயல்படும் பொழுது எப்படி ஒரு மனிதனால் வாழ முடியும், அன்றைக்கி சொல்கிறோமே இதெல்லாம் வாழவே முடியாது சொல்கிறோமே, அப்படிலாம் வாழ்ந்து காட்டினா வாழ முடியும். அந்த தன்மை இருக்குது பாருங்கள். இந்த உலகம் அப்படி தான் இருக்கிறீங்களா, முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு, கரெக்டாக இருந்தது, எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷனாக இருந்தது. எப்போ இந்த பாவம் ஆதான் மூலயமா நம்முடைய இடத்துக்கு வந்ததோ எல்லாத்தையும் தலைகீழாக போட்டுச்சு பாருங்க. ஆனால் அதே உலகத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார், ஆனால் அவர் பாவம் செய்யும். காரணம் பாருங்கள், அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பிதாவுடைய தன்மை. அப்போது கடவுள் என் பாவங்களை மீட்க ஒரு இரட்சகராக வந்தாருன்னா, நான் வாசிக்கிறேன், கடவுள் இரட்சகராக வந்தான்னா என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும், ஆனால் என்னோட ஒரு ஐக்கியத்தை கொள்ள முடியாது. கடவுளாக இந்த உலகத்தில் இப்போ நம்ம நிறைய கேள்வி கேட்கலாம், இப்போ ஏன் இயேசு கிறிஸ்து ஒரு மனித சரீரத்தை எடுத்துக்கிட்டு வரணும், அவர் அப்படியே வந்துட்டு என்னை ரசித்து என் பாவத்தின் ரசித்து போயிருக்கலாமேன்னு சொல்லலாம். ஆனால் அவர் கடவுளாக இந்த உலகத்தில் ஒரு இரட்சகராக வந்திருந்தார்னா, ஒரு கடவுள் தோற்றத்திலே வந்து எந்த உடைய இதுவும் இல்லாமல், எப்படி சொல்கிறது, பிறந்து குழந்தையாக வளர்ந்து எந்த இதுவும் இல்லாமல் நேராக அவர் வந்து ஒரு கடவுள் தோற்றத்தில் வந்து மனுஷன பாவத்தை மன்னிச்சிருக்க முடியும். ஆனால் மனுஷனுடைய ஐக்கியம் கொள்ள முடியாது, ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்க முடியாது. சரி, இப்போது வெறுமையாக நான் சொன்னேன், வெறுமையாக அவர் வந்து ஃபுல் டிவைன் காடாகவும் இருக்கார், ஃபுல் ஹியூமன் பீயிங்காக இருக்கார். அப்போது ஃபுல் மனிதனாக ஒரு இரட்சகராக இந்த உலகத்தில் வந்திருந்தாங்கன்னா என் பாவத்தை மன்னிச்சிருக்க முடியும், என்னோட தொடர்பு கொள்ள முடியும், ஆனால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. பாருங்க, நீங்கள் கூந்து கவனிங்க, கடவுள் வெறுமையாக என் பாவத்தை வந்து மன்னிச்சிருந்தாருன்னா என் கூட அவர் ஒரு ஐக்கியத்தில் இருக்க முடியாது, ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்க முடியாது. இப்போது கடவுளாக வராமல் ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வந்திருந்தான்னா என்னோட ஐக்கியப்பட்டிருக்க முடியும், ஆனால் எப்படி சொல்கிறது, என்னுடைய பாவங்களை அவரால் மன்னித்திருக்க முடியாது. அப்போது இது ரெண்டும் செய்பவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் கடவுளாகவும் இருக்கிறார், அந்த அதிகாரத்துடையவராக இருக்கிறார். என் பாவங்களை மன்னித்து, நான் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் அதை மன்னித்து மறந்து மீண்டுமாய் தன்னுடைய குமாரனாகவும் குமாரத்தியானுடைய ஸ்தானத்தில் என்னை கொண்டு போய் செய்ய அவர் உதவுகிறார். ஸோ இந்த ரெண்டு தன்மையும் ஒரே ஒரு நறுவரால் செய்ய முடியும், அவரே இயேசு கிறிஸ்து. கேட்டுதா, அவரே இயேசு கிறிஸ்து. ஸோ இதில் யோவான் புஸ்தகத்தில், ஜான் புக்கில் இயேசு யார் என்பதை விரிவாக சொல்லியிருக்கிறார். பாருங்கள், மத்தேயு, மார்க், லூக்கா இதில் இல்லாத சில முக்கியமான காரியங்கள் நீங்கள் யோவான் புஸ்தகத்தில் பார்க்கலாம். ஜான் புக்கில் இதில் இல்லாத, மேத்யூ, மார்க், லூக்கில் இல்லாத டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இதை பேசுவார். அவர் ஆரம்பிக்கும் போதே இயேசு எப்படி பிறந்தாருன்னு ஆரம்பிச்சிருக்க மாட்டார், இயேசு யாருன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருப்பார். யோவான் அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள். யோவான் 1 அதிகாரம் 1 என்ன சொல்லப்படுங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லும்போது மத்தேயு, மார்க், லூக்கா போன்றவர்கள் இயேசு எப்படி பிறந்தார், ஒரு கன்னிஸ்ட் வயிற்றில் பிறந்தார், அதுக்கப்புறம் வளர்ந்தார், என்னெல்லாம் செஞ்சார், அவருடைய அற்புத அடையாளம் என்னன்றதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது பாருங்கள், டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆரம்பிச்சிருப்பார். இயேசு கிறிஸ்து கடவுள், அந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுள், வார்த்தையின் கடவுள்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் தான் யோவான் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஏன் இந்த வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்து சொல்லும் பொழுது பாருங்க, யூதர்கள் எபிரேயரில் எழுதும்போது 1 அதிகாரம் 1 ஆதியிலே தேவன் என்று சொல்லப்படும், இந்த பிகினிங், அதே வார்த்தை இங்கே பயன்படுத்துவார், ஆதியிலே வார்த்தை. ஸோ உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இந்த வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. பார்த்தீங்களா, யூதர்களுடைய மனப்பான்மையில் பாருங்க, இந்த வார்த்தைகள், இந்த வேர்ட் ஸோ இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு இந்த வார்த்தையில் பேசுறது பாருங்க ரொம்ப மிக முக்கியம். அந்த ஒளியை விட, அந்த சவுண்டோடைய, அந்த வாய்ஸோட சவுண்டை விட அந்த வார்த்தை யூதர்களுக்கு மிக முக்கியமானது. அதை அவங்க அதிகமாக இது பண்ணார். பாருங்க, 2ஆம் உலகப் போரில் மிகவும் மக்களை அதிகமாக அவளை எப்படி சொல்கிறதுனா இன்னும் அதிகமாக அவங்கள ஊக்கப்படுத்தியது அந்த பிரிட்டனில் வாழ்ந்த அவருடைய பிரைம் மினிஸ்டருடைய அன்னைக்கு பேசின அந்த ரேடியோவில் அவர் பேசின வார்த்தைகள். ஸோ பாருங்கள், அந்த வார்த்தைகள் மிக முக்கியமாக இருந்தது.
உலக போரில் அவங்க ஜெயிச்சு மீண்டும் வரும் பொழுது அன்னைக்கு அவர் பேசின பிரிட்டனில் பேசின அவருடைய பிரைம் மினிஸ்டருடைய வார்த்தைகள் மிக வல்லமையாய் இருந்தது. அப்போ பழைய ஏற்பாடு நீங்கள் எங்கே பார்த்தாலும் வார்த்தைகள் மூலியமாக தான் அவர் பேசியிருப்பார். நான் அதை வாசிக்கிறேன். யாத்திராகமும் 19 அதிகாரம் வேகமாக திருப்புவோம். யாத்திராகமும் 19 அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போது மக்கள் தேவனுக்கு எதிராக போக மோசே அவர்களை முகாமிலிருந்து புறப்பட செய்தான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். எங்க வராங்க? மலையின் அடிவாரத்தில் நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறாங்க? தேவனுடைய வார்த்தை கேட்க. அப்போ அந்த ஜனங்களுக்கு வார்த்தை மிக முக்கியமானது. ஏன்னா வார்த்தை மட்டும்தான் அவங்க கேட்க முடியும். அதுதான் அவங்க கடவுளாய் அந்த நேரத்தில் பார்த்தாங்க. பாருங்க, வெறும் கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. கர்த்தரை முழுமையாகவோ அவருடைய முகமோ அவருடைய சரீரத்தையும் அவன் பார்த்ததில்லை. வெறும் வார்த்தையை மட்டும்தான் கேட்டுக்கொண்டு வரேன். ஸோ இந்த யூதர்கள் இந்த வார்த்தையை அதிகமாய் மதிப்பாங்க, அதிகமாய் நம்புவாங்க. அதே போல் கிரேக்கருடைய மனப்பான்மையோடு பார்க்கும்போது இந்த வார்த்தை லோகோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் சர்வத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது, அதிகாரத்தை கொண்டு வைத்து கொண்டிருக்கிறது என்பதை கிரேக்கர் நம்புகிறாங்க. கரெக்டுங்களா? அதனால தான் பாருங்க, இதை புரிஞ்சுக்கிட்ட யோவான் கிரேக்கருடைய மனப்பானையிலும் யூதருடைய மனப்பானையிலிருந்து இதை எழுதுறார். அந்த முதல் வசனம் எழுதுறார், என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது. பாருங்க, அப்போ இந்த வார்த்தை யார் என்று சொல்லும்போது கடைசியாக சொல்றார், இந்த வார்த்தை the word become flesh, வார்த்தை மாம்சமாகி, அந்த மாம்சமான வார்த்தையை, அந்த மாம்சமான ஒரு யாருன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ ஆதியிலே வார்த்தை என்று சொல்லும் போது அவர் யார்? அவரே இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் கடவுள்னா அவர் யார்? அவர் ரட்சகராய் வந்தார், அவர் மீட்பராய் வந்தார், அவர் எல்லாமாவும் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் பல விதமான சோதனைக்குள்ளே சிக்கிக்கொண்டு மீள முடியாத பாவம், யாருக்கும் சொல்ல முடியாத தனிமை, வேதனை, எனக்குள்ள எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, வாழ்க்கை ஒரு மாறி போத பிறகு எந்த சந்தோஷமும் இல்லை, இந்த பாவத்தை நான் தொடர்ந்து என்னால் இதை வெளியே வர முடியலன்னு சொன்னீங்கன்னா, இதை மீட்கும்படி உங்களுடைய இரட்சகர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரே உங்களுடைய இரட்சகர், அவரே உங்களுடைய தேவன். பாருங்க, என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்க இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாருடைய இரட்சகர் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து. தொடர்ந்து நம்ம ஜெபம். ஆண்டவரை நன்றியோடு நம்ம துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமா எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, நீர் ஒருவரே தெய்வமப்பா, நீர் ஒருவரே இரட்சகர். ஆண்டவரே, எங்களுக்காக மனித சரீரத்தை எடுத்து எங்களுக்காக வந்து எங்கள் பாவத்துக்காக நீ பலிதானீரப்பா. ஆண்டவரே, எவ்வளவோ ஆண்டவரே எங்களுக்காக உங்களுடைய அன்பு இதன் மூலியமாக வெளிப்படுத்து, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய கிருபை இதன் மூலியமாக நாங்கள் பார்க்குறோமப்பா. வெறும் எங்களுக்காக வந்து எங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி ஆண்டவர். ஆண்டவரே, இதை கேட்குறவங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை வந்தோம்ப்பா. நீர் யாருன்ற ஒரு புதிய ஆண்டவரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை பார்த்தோம்ப்பா. ஆண்டவரே, நீர் இயேசு, நீ ஒருவரே கர்த்தர். இந்த உலகத்திற்கு என்றும் நீ அவசியமாக இருக்கிறப்பா, வேறு என்றும் அவசியம் இல்லை. உங்களுடைய வார்த்தை ஒன்றே அவசியம், உங்களுடைய செய்கை ஒன்றே ஒன்று அவசியமப்பா. உங்களுடைய பரிசுத்தமே எங்களுக்கு தேவைப்பா. ஆண்டவரே, நீர் எவ்வளோ நீதி உள்ளவர் ஆண்டவரே, இது தொடர்ந்து நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு கேட்குறவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் உதவி செய்யுங்க, நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எஸ், நாம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனில் பிதாவே. பாய். God bless you.